இந்த ஊரில் பொய் பேசாத ஆடாரி இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஒருத்தர் இருக்காருங்க, பொய்யா பேச மாட்டார். அப்படியா, சரி. அவருக்கு என்ன வயசு அப்படின்னாங்க. இப்போ தாங்க அவர் 10 நாள் ஆச்சு, 90வது வயசு கொண்டாடிக்கிறாரு. 90 வயசு ஆகிட்டு அவருக்கு. 90 ஆனாவே நீங்கள் 100வது நாள் கொண்டாடிடலாம். 100வது சதாபிஷேகம் செஞ்சிடலாம். 100 ஆண்டு இருக்கக்கூடாது. இதுலேயே 90 வந்துருதுல்ல. 100 வரதாச்சு. அப்புறம் என்ன, அப்புறம் சதாபிஷேகம் கொண்டாட வேண்டியதான். 90லேயே சதாபிஷேகம் கொண்டாடலாம். அப்புறம் ஒன்று அவர் 90 இப்போ தாங்க கொண்டாடினாங்க அப்படின்னா. சரி, அப்படின்னா அவருக்கு குழந்தை இருக்குதான்னு கேட்டாங்க. 4 குழந்தைங்க. அப்படியா, சரி, ரொம்ப நல்லது அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு சொத்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. சொத்து எப்படின்னா ஒரு 10 கோடி ரூபாய்க்கு குறையாதுங்க. நிறையா கடை இருக்குது, விவசாயம் இருக்குது, தொழிற்சாலை இருக்குது. 10 கோடி ரூபாய்க்கு குறையாது அப்படின்னாங்க. சரி, இந்த வயசு 90, குழந்தை 4, செல்வம் 10 கோடி கேட்டு போனார். அப்புறம் ஒன்று, அப்புறம் யாரோ ஒரு ஆள் வந்துக்கிறாரு சொன்னாங்க, வீட்டுக்கிறாரு வர சொல்லினாங்க. அவர் கூட போனார். பெரியவர் கட்டில் உட்காந்துருந்தார். வாங்க வாங்க அப்படின்னா உட்காராரு. அப்புறம் ஒரு காப்பி கொண்டாங்க கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, உங்கள்கிட்ட சில வார்த்தை பேசணும், அப்புறம் நான் காப்பி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரு. இல்லைங்க, சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம். அப்படி இல்லைங்க, நாங்கள் பேசி முடிச்சுட்டேன் சாப்பிடுவேன் அப்படின்னாரு. சரி, என்னங்க விவரம் அப்படின்னாங்க. என்ன விவரம்னா, சில கேள்விகள் கேட்போம் உங்கள்கிட்ட. அதுக்கு நீங்கள் சரியான பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் காப்பி கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம், சாப்பிடுவேன். நீங்கள் சரியான பதில் சொன்னீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன், காப்பி குடிக்க மாட்டேன், சாப்பிட்றேன். சரி, அப்படின்னா கேளுங்கன்னாரு. உங்களுக்கு வயசு எதுங்கன்னு கேட்டார். எனக்கு வயசு 16 வருஷம் 8 மாதம் 4 நாள்னார். 16 வருஷம் 8 மாதம் 4 நாள்னார். 90வது வயசை கொண்டாடினார் ஊருக்குள்ள சொல்றாங்க. எல்லா பயிரையும் விட இவன் பெரிய பயிரா இருப்பாரு, இவன் பெரிய பயிராட்டு இருப்பாருங்க அப்படின்னு இவருக்கு பெரிய சந்தேகமா போச்சு. அப்புறம் சரி, உங்களுக்கு குழந்தை இருக்குதான்னு கேட்டாரு. ஒரே ஒரு பையன் தான் கேட்குறான் அப்படின்னாரு. ஊருக்குள்ள இவன் தெரியாம பேருக்கு 4 பேரும் சொல்லிவிட்டு தங்க பார்த்து 4 பேரும் சொல்லிவிட்டுருக்காங்க அப்படின்னா. இது வந்து 2வது பையன் இப்படிப்பட்ட பொய்யா போச்சு. சரி, உங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்குதுங்களான்னு கேட்டார். 1,60,75 ரூபா என்கிட்ட பணம் ரெடியாக இருக்கு. எனக்கான